வணக்கம். லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் ரோமாபுரி பேரரசன் ஜூலியஸ் சீசருடைய மனைவியைப் போல் குற்றமற்றவளாக மட்டும் இருந்தால் போதாது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும். சமீபத்தில் வந்த செய்தி, பத்திரிகை செய்தி, சென்னையில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றிய ஒரு ஆய்வாளர், அவருக்கு என்டார்ஸ் செய்யப்பட்ட ஒரு லஞ்ச ஒழிப்பு துறை தொடர்பான ஒரு புகார் மனுவை விசாரித்த பொழுது, அந்த புகார் மனுவில் கண்டுள்ள எதிர்மனுதாரரிடம் அம்மனுவை அவருக்கு ஆதரவாக சாதகமாக முடிக்க வேண்டுமென்றால், அதில் மேற்கொண்டு வழக்கு இல்லாமல் செய்ய வேண்டுமென்றால் இவ்வளவு பணம் கொடு என்று டிமாண்ட் செய்ததாக வந்த குற்றச்சாட்டை எடுத்து அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக வந்த செய்தியை பார்த்தேன். இன்ஃபேக்ட் அதிர்ச்சியாக இருந்தது. கடந்த 2010ஆம் ஆண்டு இதுபோல் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. கடந்த 2010 மதுரையில் லஞ்ச ஒழிப்பு துறை இன்ஸ்பெக்டராக பெருமாள் பாண்டியன் என்பவர் ஒருவர் இருந்தார். மதுரை டிட்டாச்மெண்ட்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். டிவிஏசி இஸ் அட் சென்னை, அது ஹெட் குவார்ட்டர் சென்னையில் இருக்கும். மதுரை டிட்டாச்மெண்ட்ல இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த மாதிரி தான் ஒரு டீட்டெயில்டு என்கொயரி மனு அவர் விசாரிக்கிறார். விஜிலன்ஸை பொறுத்தவரை ஒவ்வொரு டிட்டாச்மெண்ட்லையும் ஒரு துறையில் பணம் டிமாண்ட் பண்ணுறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்தாருன்னா, அம்மாதிரி ட்ராப்புக்கு உரிய புகார்களை உடனடியாக எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. பொறிவைப்பு நடவடிக்கைக்கு உகந்த புகார்களாக இருந்தால் தாமதம் இல்லாமல் டிட்டாச்மெண்ட்லேயே எஃப்ஐஆர் போட்டு அடுத்த கட்டமாக பொறிவைப்பு நடவடிக்கை மேற்கொள்வார்கள். பொறிவைப்பு நடவடிக்கை மெட்டீரியல்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் தென் தே வில் கம்ப்ளீட் தி இன்வெஸ்டிகேஷன், சப்மிட் தி டிஎஃப்ஆர் டு த டிவிஎஸ்சி, தென் சப்மிட் த சார்ஜ் ஷீட் டு த கோர்ட் வித் தி ப்ரேயர் சாங்ஷன் அண்ட் அப்ரூவல் எவ்ரிதிங். அது ட்ராப் கேஸுக்கு மட்டும். சில நேரங்களில் சில குற்றச்சாட்டுகள் தொடர்பாக புகார்கள் வருகின்ற பொழுது அது முதலில் ஒரு பிரிலிமினரி என்கொயரியாகவோ அல்லது டீட்டெயில் என்கொயரியாகவோ அந்த சம்பந்தப்பட்ட ஆய்வாளருக்கு அனுப்பப்படும். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு மனுதான் அந்த அப்போதைய மதுரை டிட்டாச்மெண்ட்ல இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் பெருமாள் பாண்டியன் விசாரிக்கிறார். அந்த புகார் லஞ்ச ஒழிப்பு தொடர்பான புகார். அது ஒரு கவர்மெண்ட் டாக்டர், அவருக்கு எதிரானது, ஒரு சித்தா டாக்டர். அவர்கிட்ட போய் விசாரிக்கிற பொழுது லஞ்சத்தை ஒழிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்ற அந்த ஆய்வாளர் இந்த மனுவை வச்சுக்கிட்டு he started bargaining, demanding. இந்த மனுவை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பதில் எழுதி அனுப்பணும்னா நீ இவ்வளவு கொடு என்று டிமாண்ட் செய்கிறார். அவருக்கு அதிர்ச்சி, என்னடா அது லஞ்சத்தை ஒழிக்கிறதா சொல்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவரே டிமாண்ட் பண்றாருன்னு அவர் அதிர்ச்சியாகி அவர் he directly complained it to the DVSC. அப்போது 2010 டிவிஎஸ்சியில் இருந்த அந்த அத்தாரிட்டி அவங்கள்ட்ட சொல்றாரு. அவங்களுக்கு அதிர்ச்சி. ஏன்னா மற்ற துறைகளில் ஒரு தப்பு நடக்குதுன்னா அது 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 கண்ணோட்டம், அதை பார்க்குற கண்ணோட்டம் வேற மாதிரி. ஆனால் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்து கொண்டு ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு சொன்னால் அதனுடைய கிராவிட்டி வேற மாதிரி. இந்த கிராவிட்டியை நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, அப்படி ஒரு கிராவிட்டி அது. அந்த மாதிரி இருக்கணும்னு அவங்களுக்கு அதிர்ச்சி. அவங்க அதை இம்மிடியட்டாக ஒரு டக்குன்னு அதை பிரைமா ஃபேஸியாக இருக்கா இல்லையாங்கிறது குறித்து ஒரு குயிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஆமாம் இருக்குது, he has demanded அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு தென் அந்த பொறிவைப்பு நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளராகிய அந்த பெருமாள் பாண்டியனையே பொறி வச்சு பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. டிவிஎஸ்லேருந்து they gave permission. In turn, Perumal Pandian, in the trap, vigilance inspector himself was trapped at Madurai. He was remanded. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறாங்க. 2010 நடந்தது. 2020 the case ended in conviction. Perumal Pandian was convicted to 3 years. 3 years imprisonment கொடுத்துறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க பாவம். இன்ஃபேக்ட் அவர் 3 years இம்ப்ரெஷன் ஆனவுடனே தென் ஹி கேம் அவுட் ஆன்
அப்பீல் பெயில். வீட்டுக்கு வராரு, அவங்க மனைவி இருக்கிறாங்க, இவர் தான் இருக்காங்க. தென் வாட் ஹேப்பன்ட் நெக்ஸ்ட் வாஸ் வெரி பேத்தட்டிக். ஆஸ் பர் தி பேப்பர் நியூஸ், அப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் இந்த டிஸ்மிஸ் ஒன்ஸ் கன்விஷன் ஆன உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. The dismissed Inspector Paramal Pandian, he committed murder on his wife. Then he also committed suicide. அவங்க வாழ்க்கை எவ்வளவு பரிதாபமாக முடிஞ்சு போச்சு பாருங்க. அவருக்கு ஆண்டவன் வந்து காவல்துறையில் ஆய்வாளர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்து அழகான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. அவர் அந்த எந்த இடத்துல இருந்து கொண்டு எதை செய்யக்கூடாதோ, அதாவது லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக வர்றாரு. லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வந்த இடத்துலேயே வந்து லஞ்சத்தை டிமாண்ட் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மோசமான கிராவிட்டி உள்ள ஒரு கிரைம்ங்கிறதோ உணர முடியல அவரால். விளைவு அவருக்கு வாழ்க்கையே போச்சு. அவருக்கு இது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஒரு சூழ்நிலையை ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து ட்ராப் பண்ணுறதுங்கிறது அது ஒன்று தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் வந்து பேப்பர் செய்தி இதில் வந்து இன்ஃபேக்ட் ஷி வாஸ் சஸ்பெண்டட் ஃப்ரம் சர்வீஸ். அவங்க பிரைமா ஃபேஸ் எடுக்கிறதுனால சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு டீட்டெயில் ரிவ்யூவில் போயிட்டு அது பணம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, பிரைப் டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்தோடனே ஷி வாஸ் சஸ்பெண்டட். இப்போ இந்த மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து இருக்கிறவங்க அத்தனை பேருமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருந்து போயிருந்தா கூட அந்த டிவிஎஸ்சி வந்து இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் தி டிஜிபி. டிஜிபியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராது. அப்புறம் யார் கட்டுப்பாடுன்னு சொன்னால் இன்ஃபேக்ட் அது தலைமைச் செயலகத்தில் உள்ள பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பிஎன்டிஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இந்த டிவிஎஸ்சி வருது, நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இந்த டிவிஎஸ்சி சூப்பர்வைஸ் பண்ணுறவங்க அடுத்து விஜிலன்ஸ் கமிஷனர், ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கேடரில் உள்ள ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆகவே டிவிஎஸ்சியில் ஒரு ஆய்வாளரோ ஒரு டிஜிபியோ ஒரு சின்ன தவறுகள் செய்தால் கூட, அதுவும் வந்து எந்த இடத்துல லஞ்சத்தை ஒழிக்க வந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு லஞ்சம் வாங்குகிறான்ற ஒரு சின்ன செய்தி அந்த தனிப்பட்ட அதிகாரியை பாதிக்காது. அந்த டிவிஎஸ்சி அங்கம் வகிக்கின்ற ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கத்தினுடைய முகத்திரையை கிழித்துவிடும். அவங்க அமைப்பையே சந்தேகத்திற்கு உள்ளதாக்கிவிடும். இன்னும் சொல்ல போனால் புதிதாக அமைந்துள்ள அரசு அவங்களுடைய ஒரு சிங்கிள் ஒரு கான்செப்ட், மெயின் கான்செப்ட் என்னன்னு சொன்னால் ஊழலற்ற நிர்வாகத்தை அளிப்போம். அப்படி ஊழலற்ற நிர்வாகத்தை அளிப்போம் சொன்னால் லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றுபவர்கள் ஜூலியஸ் சீசருடைய மனைவியை போல் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருந்தால்தான் அது சாத்தியமாகும். அதனால்தான் அப்போதெல்லாம் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் நினைச்சவங்களாம் போயிட முடியாது. ஒரு வில்லிங்னஸ் கொடுத்தா கூட அவங்களுடைய அந்த ஆஃபீஸருடைய காம்பிடன்சி எப்படி, அவருடைய ஹானஸ்டி எப்படி, அவருடைய சர்வீஸ் தன்மை எப்படி, இதுக்கு முன்னாடி பணியாற்றிய இடங்களில் எப்படியெல்லாம் பணியாற்றியிருக்காரு, நல்ல பேர் இருக்கா அவருக்கு, அதெல்லாம் விசாரித்து தான் எடுப்பாங்க. பட் சமீபத்தில் என்ன ஆச்சு, இந்த டெக்னிக்கல் கிரவுண்ட் சம்பந்தம் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல ஆஃபீஸராக இருப்பாங்க, சில பேர் ஹானஸ்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் சில நேரத்தில் வந்து ஹானஸ்டாக இருக்கவன்ட்ட கொஞ்சம் திமிரு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சார்ஜ் கிருதா வந்து காதுக்கு கீழே கிருதா வைத்திருந்தாருன்னு சொல்லி ஒரு சார்ஜ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஷூ வந்து சரியாக பாலிஷ் போடாமல் இருக்குன்னு சொல்லி போடுவாங்க. ஹேர் கட் வந்து சரியாக பண்ணலைன்னு சொல்லி அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுப்பாங்க. இந்த டெக்னிக்கல் ரீசனை தான் பார்ப்பாங்க. டெக்னிக்கலி ஏஎஸ் 3 சார்ஜஸ் ரிஜெக்டட், முடிஞ்சு போச்சு. கவுண்டமணி ஸ்டைலில் ரிஜெக்டட். ஆனால் ஆஃபீஸர் நல்ல ஆஃபீஸராக இருப்பார். அவர் காசு வாங்க மாட்டார், ஹானஸ்டாக இருப்பார், சர்வீஸ் மோட்டோ உள்ளாளாக இருப்பார். ஆனால் இந்த இடையில திமிரு காரணமாக சமயத்தில் ஒரு சார்ஜையும் வாங்கி கட்டிக்குவார். அதனுடைய விளைவு டெக்னிக்கலாக தான் பார்ப்பாங்க. 2 சார்ஜ் இருக்குது, என்ன சார்ஜ்னு பார்க்க மாட்டான். சார்ஜ் அதாவது மாரல் டர்பிட்யூட், கரப்ஷன், இதில் சார்ஜஸ் இருந்தால் கண்டிப்பாக he must be rejected. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. he is unfit for service also. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிருதாவுக்கு காதுக்கு கீழே கிருதா வளர்த்தாரு, தலைமுடி வெட்டலை, ஷூ வந்து பாலிஷாக இல்லை, பாலிஷ் போடலைங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு மைனர் சார்ஜஸ் எல்லாம் டெக்னிக்கலாக கணக்கில் எடுத்துக்கிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
அதனால் டிவிஎஸ்சியில் பணிக்கு எடுக்கின்ற பொழுது இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களுடைய சர்வீஸ் மோட்டோ, அவங்க ஸ்டைல் எப்படி, ஹானஸ்டி எப்படி, காசு வாங்குறவரா, அவர் வெதர் ஹி வுட் ரன் பிஹைண்ட் த மணி, ஏதோ அவர் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதா, எப்படி இதுக்கு முன்னாடி பணியாற்றிய இடங்கள்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கார் அவர், அதை விசாரிக்கலாம். அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு. ஒரு ஆஃபீஸர் எப்படிப்பட்டவங்கிறது இப்போலாம் கண்ணாடி மாதிரி தெரியும், போய் கேட்டாலே கண்ணாடி மாதிரி சொல்லுவாங்க. நல்ல ஆஃபீஸர் எடுத்து டிவிஎஸ்சிக்கு போட்டாங்கன்னா புதியதாக அமைந்துள்ள அரசு சபதமேற்றபடி ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக மக்களுக்கு வழங்கும். தமிழக மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த அரசாங்கமும் தான் விடுத்த சபதத்தை நல்ல முறையில் நிறைவேற்றும். ஊழலற்ற நிர்வாகத்தை, ஊழலற்ற அரசை வழங்கும். அதற்கு டிவிஎஸ்சி துணை நிற்க வேண்டும். டிவிஎஸ்சி துணை நிற்க வேண்டும் என்றால் டிவிஎஸ்சியில் பணியாற்றுகிற அத்துணை பேருமே ஜூலியஸ் சீசருடைய மனைவியைப் போல் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக பணிபுரிய வேண்டும். தேங்க்யூ. நன்றி.